சிம்பிள் அண்ட் குயிக் இன்க்ரீடியன்ட்ஸ் வச்சு பாவக்காய் பொரியல் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. இது வந்து சின்ன பாவக்காங்க, பொடி பாவக்காய். பெருசாக இருக்கும்ல அந்த பாவக்காய் இல்லை, குட்டி சைஸ் ஸ்மால் சைஸ் பாவக்காய். இது இந்த மாதிரி ரவுண்டாக கட் பண்ணிவிட்டு விதைகளை எடுத்துட்டு தயிர் போட்டு இந்த மாதிரி நல்லா அரை மணி நேரம் ஊற வச்சுட்டேன். பாவக்காயை கட் பண்ணும் போதே நிறையா மசாலா சேர்த்து காரம் சேர்த்து செய்யாதன்ட்டு அப்பா சொல்லிட்டாங்க. அதனால் சிம்பிளாக செஞ்சுட்டேன். கடாய் காஞ்ச உடனே எண்ணெய் காஞ்சதுடனே கடுகு, கருவேப்பிலை, வெங்காயம் சேர்த்து நல்லா இந்த மாதிரி பொன்னிறமாக வறுத்துக்கோங்க. நல்லா பொன்னிறமாக வறுத்ததுக்கப்புறம் 2 பச்சை மிளகா கீரி சேர்த்துக்கிட்டேங்க இந்த மாதிரி. அதுக்கப்புறம் ஊற வச்ச பாவக்காயை சேர்த்து நல்லா 5 மினிட்ஸ் நல்லா கலரி விடுங்க. பாவக்காயை இந்த மாதிரி நல்லா வதங்கி கொடுங்க. ஒரு 5 மினிட்ஸ் கலரி கொடுத்துட்டே இருங்க. அதுக்கப்புறம் கொஞ்சோண்டு உப்பு சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க திருப்பியும். அதுக்கப்புறம் ஒரு கிளாஸ் டம்ளரில் தண்ணி ஊற்றி அகெயின் 5 to 7 மினிட்ஸ் நல்லா மூடி போட்டு பாவக்காயை வேக விடுங்க. பாவக்காயை சாதத்தோட கொள்ளு சட்னி, கொத்தமல்லி சட்னி, தக்காளி சட்னி, தக்காளி சாதம், பருப்பு குழம்போடு சாப்பிட்டு பாருங்கள். பாவக்காயை சாப்பாடோடு சேர்த்து சாப்பிடும்போது கசப்பு தன்மை இல்லாமல் சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்குங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லா குக் ஆகிடுச்சிங்க. மூடி போட்டு பார்க்குறேன். நல்லா குக் ஆகிடுச்சி பாவக்காய். கடைசியாக 4 வெள்ளை பூண்டு இடித்து சேர்த்துக்கிட்டேன். அவ்வளோதாங்க. சூடாக சாப்பாடோட கொத்தமல்லி சட்னியோடு நான் சாப்பிட்டேன். இந்த முட்டை ஆம்லேட் முட்டையோடு சேர்த்து சாப்பிடுங்க. இந்த மாதிரி சாப்பாடோடு சேர்த்து சாப்பிடும்போது பாவக்காய் சூப்பராக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.